இந்த கதை கனவுக்கும் கடமைக்கும் இடையே இருக்கும் போராட்டத்தை காட்டுகின்றது. கதை பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சாந்தி ஒரு 18 வயது பள்ளி மாணவி. கணினி அறிவியல் படிப்பில் சாதிப்பதில் திறமைசாலி. அவளுடைய கனவு இன்ஜினியரிங் படித்து ரோபோக்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் சாந்தியின் அம்மா லட்சுமி பாரம்பரிய இசை கலைஞர். அவளுடைய கனவு தலைமுறையாக இசைத்து வரும் வீணை இசையை மகளிடம் கொண்டு சேர்ப்பது என்பதுதான். தினமும் மாலை நேரம் வீணையின் இனிமை சாந்தியின் காதுகளை துளைக்கும். ஆனால் அவள் கவனம் கணினி திரையில் ஓடும் குறியீடுகளையே ஈர்க்கும். சாந்தியின் முகத்தில் அலட்டல், லட்சுமியின் கண்களில் கவலை. இரவு உணவின் போது, என்ன சாந்தி இப்படி சாப்பிடாமல் இருக்கின்றாய் என்றாள் லட்சுமி. எனக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை என்ற சாந்தி மனதில் இருந்த குமுறலை வெளியே சொல்ல தயங்கினாள். ஒரு நாள் பள்ளியில் நடந்த கணினி கண்காட்சியில் சாந்தி உருவாக்கிய ரோபோ அனைவரையும் கவர்ந்தது. பாராட்டுக்கள் குவிய சாந்தியின் முகம் மலர்ந்தது. ஆனால் வீடு திரும்பியதும் லக்ஷ்மியின் முகம் கடுமையாக இருந்தது. எவ்வளவு பெருமை சாந்தி, இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுத்த இசையை விட இந்த இயந்திரங்களில் உனக்கு என்ன மோகம் என்றாள் லக்ஷ்மி. குரலில் ஒரு காட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. கண்ணீர் மல்க சாந்தி தன் கனவை லக்ஷ்மிக்கு விளக்கினாள். எதிர்காலத்தில் ரோபோக்கள் மனிதர்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதையும் உலகத்தை முன்னேற்றுவதையும் பற்றி பேசினாள். லக்ஷ்மி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பின்னர், சாந்தி, கலை என்பது மனதை அமைதிப்படுத்தும். உன் கனவு புதுமைதான், ஆனால் பாரம்பரியத்தையும் மறந்து விடாதே. இசை உன் வாழ்க்கை பயணத்தில் துணையாக இருக்கும் என்றாள் லக்ஷ்மி. மென்மையான குரலில் பேசினாள். சாந்தி யோசித்தாள். அம்மாவின் வார்த்தைகளில் உண்மை இருந்தது புரிந்தது. மறுநாள் வீணை இசையை கேட்டாள். இதுவரை அவளுக்கு கேட்ட இரைச்சலாக இல்லாமல் இனிமையாக ஒலித்தது. சாந்தி தனது கனவையும் பாரம்பரியத்தையும் இணைத்து இசை கருவிகளை இயக்குவதற்கான ரோபோக்களை உருவாக்க திட்டமிட்டாள். அதன்படி ஒரு புதுமையான ரோபோவை உருவாக்கினாள். அந்த ரோபோ இனிமையாக வீணையை இசைத்தது. மனிதர்கள் பல நாட்கள் கற்ற வீணையை நொடியில் இசைத்தது. ரோபோவின் வீணை இசையை கண்டு லக்ஷ்மி வியந்தாள். எப்போதும் ரோபோவுடனேயே நேரத்தை செலவிட்டாள். சில அறிவுரைகளை மகள் சாந்திக்கு ரோபோவுக்கும் வழங்கினாள். சாந்தி உருவாக்கிய ரோபோ இசை உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. இது அன்பு, புரிதல் மூலம் தாய் மகள் இணைந்து எப்படி தங்களது விருப்பங்களை வெற்றிகரமாக மாற்ற முடியும் என்பதை தான் இக்கதை உணர்த்துகின்றது.